41வது பாருங்க. பி காந்த பாய அடர்த்தியை காந்த புலத்திற்கு செங்குத்தாக படத்தை காட்டியவாறு ஐவினோடத்தை ஏழுகின்ற நீளமுடைய கடத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதன் மீது தொழிற்படும் காந்த விசை வறுமையா காந்த புலத்தை செலுத்தாகும் கடத்தியாக செலுத்தாக நீளோட்டம் கேள்வி இதனூடாக அதாவது இதில் தொழிற்படும் காந்த விசை வறுமையாக நம்ம உண்மையிலே ஒரு ஒழுங்கற்ற வடிவம் வந்துட்டால நம்ம கருத வேண்டிய நீளம் நீளம் சம்பந்தப்படுற வடிவங்கள்ல ஒரு ஒழுங்கற்ற வடிவம் மாற்றிட்டால நம்ம கருத வேண்டிய நீளம் வந்துட்டு கணித நீளம். உதாரணத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு அது வாங்க. இவ்வளத்தை நம்ம கருத வேண்டிய கணித நீளம் வந்து இந்த நீளம், அதாவது அந்த 2 முடிவிடங்களுக்கு மடிப்பட்ட நீளம் தான் நம்ம கருதுது. இங்க வந்து நம்ம இந்த நீளத்தை கருதுன சரி பல விஷயம். இது 90 ரூபாய், இது 3 மீட்டர், இது 4 மீட்டர் தான் பைத்தகாரஸ் தியரம் படி இது வந்து 5 மீட்டராக அனுப்பணும். அதாவது முடிவிடங்கள் பட்ட கணித நீளம் அது 5 மீட்டராக அனுப்பணும். சோ நாம இந்த சந்தர்ப்பத்தை கருத வேண்டிய நீளம் அது 5 மீட்டர் தான். எக்ஸ் சமன் பிஐஎஸ் என்படி 5 பிஐஎஸ் எல்லு கையில் போட வேண்டாம். எக்ஸ் சமன் 5 பிஐஎஸ். இப்ப இது வந்து இப்படி வந்ததால நாம எழுதலாம். சப்போஸ் இப்படி ஒரு வடிவம் வந்து வருதுன்னு இந்த சந்தர்ப்பத்துல நம்ம நீளம் இப்படி காண்றோம் பார்த்தோம்னா நாம இங்க யூஸ் பண்ணாதே நம்ம இந்த 2 முடிவிடங்களுக்கு மடிப்பட்ட நீள அந்த புள்ளிகளை கொடுக்குற நேர்கோடு நீளம் நம்ம யூஸ் பண்ணலாம். பைத நீளமா நீங்க என்ன தேக்கிய ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மேற்பரப்பு யூஸ் ஒரு சவதான நீங்க எப்படி எடுத்தீங்கன்னா நீங்க சரத்துல நீளம் வந்துட்டு இதன் நீளமாக இருக்காது. பழிதல இதாக அந்த மேற்பரப்பு விஷயத்துலையும் பல சந்தர்ப்பங்கள் அதாவது தீங்கு நீங்க கருதுல இதாக இந்த பையாக்கள். சோ இந்த பழிதல் என்ற கன்செப்ட் மிக முக்கியம். அதுக்கான 3வது 42வது சொல்லி பாருங்க. ஒத்த பரிமாணங்களை கொண்ட A, B எனும் இரு சீரான திண்ம சதுர மூடிகளில் ஒரு ஒன்றில் காட்டியவாறு ஏ முற்றாக அடுத்த 42வது ஒத்த பரிமாணங்களை கொண்ட A, B எனும் இரு சீரான திண்ம சதுர முகிகளில் ஒரு ஒன்றில் காட்டியவாறு ஏ முற்றாக அமிழ்ந்து பாத்திரத்தை அடியில் இருக்க பி ஆனது அதன் கனவளவின் அரைவாசி நீர்மட்டத்திற்கு மேலே இருக்குமாறு விளக்குகின்றது. ஏஐ பி மீது கவனமாக வைக்கும் போது ஒரு 2ல் காணப்படுகின்றவாறு முழுதாக அமிழ்ந்து மிதக்கின்றது. எனவே சதுரமுகி ஏ அமைக்கப்பட்ட பாத்திரத்தில் அமைக்கப்பட்ட பதார்த்தத்தின் சாரணத்தை யார்? இது அரைவாசியான இருந்தறிக்கை. சோ இதுல மொத்த கனவளவு பி என்றால் நீரில் அணுகிற கனவளவு வந்து P/2 ஆகும். சோ நம்ம விளக்கு விதி யூஸ் பண்ணோம்னா தெரியும் இறைவிசை வந்துட்டு என்ஜி என்றால் வரும் வி ரோ ஜி என்பது இது வந்து மேலுதைப்பு வந்துட்டு V/2 ரோ டபிள்யூ ஜி என்பது. சோ இதான் விளக்கு விதி. இந்த அரைவாசியாக அமிழ்கிற சுற்று. இப்ப என்ன சொல்றா புதிதாக அமிழ்ந்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் 1 மீது 1 இதுல ஏ இவ்வளவு டி வந்து இவ்வளவு. சோ ஏ அமுல விடாம பி ஹெல்ப் பண்ண. சோ 2 சமசமமான இதுக்கும் வீதம் இதுக்கும் வீதம் தொகுதியில மொத்த நிறைச்சி வந்துட்டு தொகுதியில மேலுதைப்பு சமனாக காணப்படுது. இப்ப தொகுதியில மொத்த நிறைவு பார்ப்பான் வி இத ரோ பண்ண ரோ பண்ண. சோ வி ரோ 1 பிளஸ் வி ரோ 2 சமன் மொத்த மேலுதைப்பு என்ன 2 ரோ டபிள்யூ ஜி என்பது. சரியா? இப்ப இவ்வளவுனா ரோ 1 பதிலாக ரோ டபிள்யூ இருப்போம்.
இங்க ரோவான் எப்படி செய்யலாம் பிஎன்ஜி என்ன எடுக்கலாம் ஸோ ரோவான் சமன் ரோ டபிள்யூ பை 2 வரும் அப்ப இவர்கிட்ட அதே தான் இருக்கும் வி ரோ டபிள்யூ பை 2 டி பிளஸ் பி ரோ 2 டி சமன் 2 வி ரோ டபிள்யூ இதை நான் இந்தியா கொண்டு போனதுங்களா வி ரோ 2 ஜி சமன் 2 நீங்கள் 2 வி ரோ டபிள்யூ டி அதாவது 2 டி ரோ டபிள்யூ டி மைனஸ் வி ரோ டபிள்யூ டி என்று அதனால பிராக்கெட்ல போட்டு ஸோ என்ன ஆன்சர் வரும் 3 ரோ டபிள்யூ ஜி அதாவது வி ரோ ஜி வி ஜி வி ஜீரோ டூ ஓடலாம் விஎம்ஜிஎம் வெட்டுப்பட்டு அவருக்கு தேர்ச்சி வந்து சாரோட சேர்ந்தா ரோட் 2 இன்ட்டு ரோட் ஆஃப் ஸோ இங்க ரோட் 2 இன்ட்டு ரோட் ஆஃப் எடுக்கிறது நான் அந்த ரோட் ஆஃப் இங்க அவங்க ஸோ ரோட் ரோட் ஆஃப் வரும் அது சமன் 3 இன்ட்டு 2 அது சமன் தசம் 1 தசம் 5 ஸோ ஆன்சர் வந்துட்டு 5 43 காட்டப்பட்டுள்ளவாறு ஏ பி எனும் சமர்கார ஊனிகள் உருவாக்கப்படுகின்றது டி மூடப்பட்டுள்ளது டீயை திறக்கும் போது நேரம் டீயுடன் ஏ பியில் உள்ள அமுக்கங்கள் முறையே மாறல கட்டிக்கிறேன் சரி நமக்கு தெரிந்த சமன்பாடுங்க அமுக்கம் ஏற்று சமன்பாடு இது சமர்காரம் இருந்தாலும் டெல்டா பி சமன் 4 டீக்கு 6 நோமலா ஒரு நீர்நிலையடா நீர்நிலைக்கு ஒரு மணிக்கு இல்லையடா 2 டீகளாக வரும் இந்த 2 மேல் வரணும் அதாவது 2 சேரான உள்ளுகொண்டு வெளியாக இருக்கிறதால் அது 2 அலுவலப்படும் ஸோ 4 டீங்களா அது இப்ப சும்மா நம்ம யோசிப்போம் சரி இப்ப இதுக்குள்ள அவங்க டீ வாங்கும் இதுக்குள்ள அவங்க டீ கொண்டு இப்ப வெளி வளிமண்டல நம்ம கையில் இப்ப இதுக்கு அவங்க சமன்பாடு யூஸ் பண்ணுறாங்க டி மைனஸ் டி1 மைனஸ் பைசான 4 டி ஆர் பண்ண இதுக்கு யூஸ் பண்ண இல்லையா டி2 மைனஸ் பைசான 4 டி ஆர் 2 இப்ப இதுவும் மாறாது 4 மாறாது சோ 6 கூடிச்சா அமுக்கம் பாருங்க 6 கூடிச்சா அமுக்கம் குறைவடையும் இது மூடிச்சா இது குறைவா 6 கூடினதுக்கு தான் அமுக்கம் குறைவாக இருக்கும் சோ ஈவாய் P2 காணப்படும் இப்ப உங்களுக்கு தெரியும் வாயுக்கள் எப்போதும் அமுக்கம் கூடின இடத்துல இருந்து குறைந்த இடத்துக்கு போவா சோ இங்க வந்து இது வழி வந்து இல்லைங்களா வீல இருந்து ஏங்கி போப்பாக்குது அமுக்கம் வந்து வீல் அங்கேவா காணப்படும் ஏன் அமுக்கம் குறைவாக காணப்படும் சோ வாயு வந்து இவ்வாறு வழி போக 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 என்ன நடந்து இதுல 6 சின்னதாகிட்டே போகும் இதுல 6 பெரிதாகிட்டே போகும் ஸோ இதுல 6 சின்னதாகிட்டு போகும் ஸோ சின்னதாகிட்டு போக போக அமுகம் கூடிட்டே போகும் அதே போல இதுல 6 பெருசா இருந்தாரு இதுல 6 கூட்டிட்டு போகும் அதால அமுகம் குறைஞ்சிட்டே போகும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த குழாயை நான் இவ்வாறு வரையும் இப்ப படிப்படியா சுரஞ்சிட்டு போக விட்டால ஒரு சந்தர்ப்பம் எடுக்கலாம் இப்ப 6 ஆக குறைவாக வர சந்தர்ப்பத்தை கருதி என்ன வேண்டாம் ஒரு அரைக்கோளமாக காணப்படும் இந்த அரைக்கோளமாக காணப்படுற சந்தர்ப்பத்துல அமுகம் மிக உயர்வாக காணப்படும் பிறகு இன்னும் வலி போனா என்ன நடக்கும் இந்த வலி குமிழி வந்து இவ்வாறு மாறுபட்டுட்டா தற்போது இந்த வலையோட ஆறு எவ்வாறு காணப்படும் பாத்தீங்கன்னா இதை கற்பனையாக வரையப்படுற ஒரு குமிழி எடுத்து இந்த மையத்தில் இருந்து இவ்வாறு தான் அந்த ஆறையை அழகப்படும் அப்ப திடீர் அதிகரிப்பு வந்து ஒரு மாறைய எப்போது அதாவது ஆக குறைவான ஆறை வந்து இன்னும் சற்று குறைவாக வந்தால் ஆறு திடீரென அதிகரி அப்ப நம்ம பிவிஓ பத்தி சொல்லலாம் என்ன ஆரம்ப ஸ்லேஷ் இந்த சந்தர்ப்பம் வரும் வரைக்கும் அமுக்கம் அதிகரித்ததன் பின் அதற்கு பிறகு எண்ணெயில் குறைந்த என்ன நடக்கும் ஆறில் அதிகரித்துட்டே போகும் அதிகரிக்கும் அதே நேரம் இந்த P1 என்கிறது
தொடர்ச்சியாக ஆரை கூட்டிட்டே இருக்குங்கிறதால அமுக்கம் குறைபடைந்தே போகும். வலிஃபாய்ச்சல் வந்துட்டு எதுவரைக்கும் நடக்கும்டா, 2 அமுக்கங்கள் சமனாகும் வரைக்கும், 2 அமுக்கங்கள் சமனாகும் வரைக்கும், சமனானதுக்கு பிறகு தேறிய வலிஃபாய்ச்சல் 0 காணப்படும். அதன் பின் ஆரைகள் மாறாகும். சோ ஃபர்ஸ்ட்டுக்கு பி அமுக்கம் அதிகரித்து குறைந்து சமனாகும். ஏயின் அமுகம் தொடர்ச்சியாக குறைந்துட்டே போகும். சோ ஆன்சர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆனது. ஒரு களம் பி இ டேஷ் நகர்த்தடை ஆர் டேஷினை துணிவதற்கான அழுத்தமான வழிநிலை ஒரு காரணம். பின்வரும் கூற்றுகளை கற்க. இ பெரிது இ டேஷ் என்ற அவசியம் உண்மையிலேயே கன்செப்ட் என்னன்னா, இந்த தடை கம்பி அதாவது அழுத்தமாடி கம்பியை குறிக்க ஒரு குறுக்கவோ அழுத்த வேறுபாடாக இஏபி அது சமன் என்னவாக இருக்கும் என்றால் இக்கு ஆர் பிளஸ் ஆர் சக ஆர் ஏபி அதாவது ஒரு குறித்த தடை ஒன்று. அதே நேரம் இந்த தடை இந்த தடையும் சேர்க்க, அதாவது பி சமன் ஐயா இந்த சுற்றுலாம் யூஸ் பண்ணுவோம். ஏன் இதனோட மின்னோட்டம் பாயா சமன் ஏற்படுதான். ஸோ மின்னோட பாயாக இந்த சுற்றுக்கு அது போகும். இதான் இ. அப்ப பிஏபி வந்து இவ்வளவு கொஞ்சம் மாறாம இருந்துச்சுன்னா பிஏபி மாறும். அடுத்தது நம்ம கணிக்க வேண்டிய அடுத்த வேறுபாடு வந்து இந்த பேட்டரியில முனை வருட வேறுபாடு, அதாவது இ டேஷ் மைனஸ் இதனூடான மின்னோட்டம் வந்து ஐ என்று ஐ வந்துட்டு இதனூடாக தான் போகும். அதாவது இந்த சுற்றினூடாக மட்டும்தான் அந்த மின்னோட்டம் காணப்படும். இஞ்சாலையோ அல்லது இஞ்சாலையோ போகாது. இ டேஷ் மைனஸ் ஐ ஆர் டேஷ். இப்ப இந்த பிஏபி வந்துட்டு இந்த முனை வந்து வேறுபாடான இ டேஷ் மைனஸ் ஐஆர் டேஷ் பெரிதாக காணும். நாங்க இந்த சொல்லி கேள்விதான் இ இருக்குது ஆர் பிளஸ் ஆர் ஏவி இது வந்துட்டு இ மைனஸ் ஐஆர் டேஷ் பெரிதாக காணும். மாறாக இ வந்துட்டு இ டேஷ் விட பெரிதாக இருக்கணுங்கிற அவசியம் ஒண்ணு இல்லை. சம்டைம்ஸ் இப்ப இ டேஷ் பெரிதாக இருக்கிறது இ டேஷ் வந்து பெரிதாக இருக்கிறது எடுத்தோம்னா என்ன நினைக்கும், பெரிதாக மின்னோட்டத்தை கூட்டினா இந்த முனைவாழ்ந்த வேறுபாடு குறைங்க, அது கழிவற பெருமாங்க. சோ மின்னோட்டத்தை கூட்டினா இந்த முனைவாழ்ந்த வேறுபாடு குறையுது. சோ அப்பையும் நாம இதை தொடர்பை திருப்திப்படுத்தலாம். சோ இங்கிருந்து இ டேஷ் அமைப்படும் அவசியம் இல்லை. இ டேஷ் பெரிதாகவும் அமையலாம், சிறிதாகவும் அமையலாம், சமனாகவும் அமையலாம். அப்ப ஏ கூட்டு வந்துட்டு ஏ கூட்டு வந்துட்டு சரி பி கூட்ட பாருங்க. ஆர் நோட்டானது பெரிது ஆறாக இருக்க வேண்டும். அதாவது இந்த தடை வந்து இந்த தடைக்கு இந்த தடைக்கு முறையில இது தொடரும். ஆனா இந்த தடைக்கு முறையில சின்ன தொடர முடியும். ஆர் நோட் வந்துட்டு ஆர் டேஷை விட உண்மையாக கொஞ்சம் தேர்தா இருந்தா நல்லா. ஆர் நோட் வந்துட்டு ஆர் டேஷை விட சிறிதாக இருந்துச்சுன்னா, ஆர் டேஷ் வந்துட்டு ஒரு சின்னது, ஒரு பழத்துக்கு அகத்தடைங்கிறது சின்னது. அதை விட ஆர் நோட் வந்து சின்னதாக இருந்தா என்ன நடக்கும், மின்னோட்டம் அதாவது ஐ வந்துட்டு ஐ சமன் இ டேஷ் இன்டு ஆர் டேஷ் பிளஸ் ஆர் நோட் தான். ஆர் நோட்டும் சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த தடை சின்னதாக காணப்படுது. அதனால மின்னோட்டம் உயர்வாக காணப்படுது. இந்த பேட்டரி வந்துட்டு விரைவாக மின்னோட்டம் அடையும். ஸோ பிராக்டிக்கலா நம்ம நேரடி வந்து செய்யலாம். சோ இந்த ஆர் டேஷ் விட சின்னதாக இருக்கக்கூடாது. அதே நேரம் இப்ப ஆர் நோட்டை விட மிக மிக, அதாவது ஆர் நோட் வந்து ஆர் டேஷை விட மிக மிக உயர்வாக காணப்பட்டா இந்த முனைவாழ்ந்த உயர்வாக வருது. அதாவது ஆர் நோட் மின்னோட்டம் வந்து மிக சின்னதாக மின்னோட்டம் சின்னதா இந்த ஐஆர் வர்க்கம் வந்து இன்னும் சின்னதாகும். அப்ப இந்த முனைவாழ்ந்த வேறுபாடு வந்து சமனாக வருது. சோ சமநிலை நீளம் வந்துட்டு ஒரு புள்ளி அண்மையிலாக, அதாவது ஏதாவது ஒரு புள்ளி அண்மையில், அதாவது நினைக்கிறேன் இந்த புள்ளி, இந்த புள்ளி அண்மையில இவ்வளவு சமநிலை புள்ளி வந்துட்டு இவ்வளத்தை வந்துட்டு நம்ம இப்ப அளக்க நீளம் என்ன இந்த இந்தியாவில நம்ம அளக்க போறோம். சோ அளந்தவன்டா இந்த எல் வண்ணங்கிறது சிறிய பெருமானமாக காணப்படும்.
அது சிறிய பெருமானமாக காணப்படுகின்றதுனால சதவீத உயர் வரி. சோ நாம ஆறு நோட்டை ஆறு டேஷை விட புறமா பெருசா ஓடிக்கு. சோ மட்டுமட்ட ஆறு நோட் வந்து ஆறு டேஷை விட சற்று சிறிதாக காணப்படுறது. சோ பிங்கிற கூட்டு இப்ப இது வந்து ஆறு டேஷ். ஆனா ஆறு நோட்டுக்கு ஆறு மணியில சம்மந்தமும் இல்லை. நம்ம கதைச்ச தொடர்பாக இந்த ஆறு நோட்டுக்கும் ஆறு டேஷ் முன்னாடி இல்லை. சோ சி கூட்டு பார்க்கும் சமநிலை குடிநீர் கலவையின் நகர்த்தலை ஆறு தங்கியிராது. ஒரு சமநிலை ஆனதுக்கு என்ன உதாரணத்துக்கு சமன் வந்துட்டு என்ன அழகுக்கான அழுத்தம் மொத்த நீளம் இல்லைன்னா V1 சமன் V2 தர இப்ப இந்த கம்பியில மொத்த நீளம் L2 சமநிலைக்கு இல்லை. விஏடி வந்துட்டு என்ன விஏடில என்ன இந்த இன்டு ஆர் பிளஸ் கேபிட்டல் ஆர் பிளஸ் ஆர். இப்ப இந்த ஆர் அதாவது இந்த காலத்துல அகத்தடை அதிகரிச்சுட்டா அதாவது இது அதிகரிச்சுட்டா இந்த விஏடி பாருங்க குறையும். இப்ப விஏடி குறைஞ்சிச்சுன்னா இந்த நீங்கள் மாறாபாரு தெரியாது செய்ய கூடும். ஆர் மாறுறதால சமநிலை யூல மாறுது இல்லையா? அதாவது இந்த அகத்தடை மாறதுல சமநிலை யூல மாறும். அதனால சி கூட்டும் போல சோ ஆன்சர் முதலாவது ஏ மட்டும் சரியான கூறு. 45வது கேள்வி. உருவில் காணப்படுகின்றவாறு கொள்கலத்தின் அடியில் உள்ள துவாரத்தின் ஊடாக நீர் வெளியேறுகிறது. கொள்கலத்தில் உள்ள நீரின் மேற்பரப்பு இயக்கத்தை புறக்கணிக்காவிட்டால் நீர் வெளியேறுவது பி ஆனது. A1 A2 என்பன கூறப்பட்டு வரக்கூடியதா? வலிமையாக நம்ம ஒரு கேள்வி செய்யறாங்க. அதாவது ஹைட்ரோடைனமிக்ஸ் கேள்வி செய்யறாங்க. மேற்பரப்பு இயக்கத்தை புறக்கணிக்க போட்டுதான் கேள்வி செய்யும். ஆனா இங்க புறக்கணிக்க தேவையில்லை சொல்றேன். புறக்கணிக்க ஆகிங்க அதை வச்சு கேள்வி செய்யுங்க சொல்றேன். தொடர்ச்சி சமன்பாடு யூஸ் பண்ணும். தொடர்ச்சி சமன்பாடு என்ன? ஏபி சமன் மாறி தொடர்ச்சி சமன்பாடு. இந்த போயிட்டு பாருங்க. A1 B1 அது சமம் A2 BL B1 வருது A2 B A1 அடுத்தது நான் பெர்னோலிக்ஸ் சமன்பாடை யூஸ் பண்ணுறேன். இப்படி ஒரு அறிவிப்பு அதுல இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் தொடர்பு நான் யூஸ் பண்ணுவோம். இந்த புள்ளி எடுத்துட்டா என்ன வரும்? அமுக்கம் வந்துட்டு வளிமண்டல அமுக்கம் வரும். பை பிளஸ் அடுத்த சக்தி வந்துட்டு ஹெச்ரோஜி வரும். ஓராவது கனவுலவிற்கான சக்தி ஹெச்ரோஜி வரும். சக இது என்ன வரும்? இயக்க சக்தி half rho V1 ஸ்கொயர் வரும். அடிசான இந்த புள்ளியவா இந்த புள்ளியில அமுக்கம் என்ன? பையன் காணப்படும். இந்த புள்ளியில பை காண இந்த புள்ளியில இயக்க சக்தி வந்துட்டு half rho V ஸ்கொயர் பிளஸ் ஓரளவு கணங்களுக்கான சக்தி பூஜ்ஜியம். ஏன் நாம இதை மாற்று சட்டமாக கண்டுதான் இது ஹெச்ரோஜி எடுக்கும். அதாவது நாம இந்த புள்ளி எடுக்கலாம். இந்த புள்ளி எடுக்கலாம் அப்படி எழுத மாட்டான். இதை மாற்று சட்டமாக கண்டுதான் வச்சுதான் நாம இந்த பெர்னோலிக்ஸ் சமன்பாடை யூஸ் பண்ணும். சோ இவ்வளவு பூஜ்ஜியம் பையன் பையன் கடைசியா வரும் ஹெச்ரோஜி சமன் half rho V1 சமன் V1 வந்து அது சமம் half rho V1 சமன் V1 ரூபாயில இதை யூஸ் பண்ணலாம். A2 வர்க்கத்தின் A1 வர்க்கம் B1 அந்த V வர்க்கம் V வர்க்கத்தை நான் வெளியே அலசலாம். ரெண்டு பண்ணா half rho V square 1 minus A2 வர்க்கத்தை A1 வர்க்கம். So half rho V வருது half rho தர 1 minus A2 வருது A1 வருது வருது. அதுல நான் தேவையான V என்ற வேலையை தேவை. இது சமன் H இந்த ரோம் மட்டும். ஸோ V வருது சமன் 2 HG அதற்கு
1 மைனஸ் A2 வர்க்க இன்டு A1 வர்க்கம். இல்ல நாம B சமம் வர்க்கமூலம் 2 1 மைனஸ் A2 வர்க்கம் இன்டு A1 வர்க்கம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் 46வது. ஒவ்வொன்றினதும் கொள்ளளவு C-ஆக உள்ள 3 கொள்ளளவுகள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு சுற்றொன்றில் உள்ளன. பின்வரும் மாற்றங்கள் சுற்றில் ஒழுங்குமுறையாக செய்யப்படுகிறது. சாவி கே மூடப்படுகிறது. முதலாவது நாம் என்ன இருந்தோம்னா சாவி கே சாவி கே மூடினம் என்ன நடக்குது? புரிஞ்சுற்றாது நடக்குது. சோ இதுக்கு குறுக்கே அந்த வேறுபாடு 0 முதல்தார் இது குறுக்கே, அதாவது இந்த கொள்ளளவுகளில் ஈற்றம் ஒன்று காணப்படாது. அவ முழு அழுத்த வேறுபாடும் இதற்கு குறுக்கே காணப்படும். சோ இதுல நம்ம எடுக்கலாம் Q சமன் CV என்ற தொடர்பு எடுக்கலாம். சோ அதுல இது நாம இங்கே இடத்தை பிளஸ் Q மைனஸ் Q எடுக்கணும். அதுல இது நாம என்ன போறோம்னா அடுத்த ஸ்டெப் வந்து என்ன, சாவிக்கு திறந்து விடப்படுகிறது. அதாவது சாவியை திறக்கணும். இப்ப இந்த கொள்ளளவை வந்துட்டு அழுத்த வேறுபாடு வீதம் இருக்கு. சோ இப்ப இந்த அழுத்த வேறுபாடு இப்ப இந்த கொள்ளளவை வந்துட்டு என்ன செய்யும்டா, இந்த பி மின்னியக்கம் விசை இருக்கிற இன்னொரு பேட்டரி மாதிரி இந்த கொள்ளளவை கொடுப்பட்டு, அதாவது இதுல மின்னியக்கம் விசை இருக்குது வீதானு, அதே நேரம் இதுக்கு குறுக்கே அந்த வேறுபாடு இல்லை வீதானு. சோ ஒன்றே ஒன்று கேன்சல் ஆகும். சோ இந்த பேட்டரியில இருந்து ஒரு ஏற்றமும் போகாது, அதே இந்த கொள்ளளவில் இருக்க ஒரு ஏற்றமும் எடுக்கப்படாது. உண்மையில பேட்டரி இல்லை, ஆனா இந்த கொள்ளளவை வந்துட்டு இதனை மொத்த ஒரு பேட்டரியாக துணிப்படும். ஏன் அதே அளவுக்கு இருக்குவான். அப்ப 2 சமணங்களுக்காக ஒரு ஏற்றமும் பாயாது. சோ இந்த கொள்ளளவை வந்துட்டு ஏற்றப்படாது. இந்த சாவியை திறந்ததுக்கு பிறகும் கொள்ளளவை ஏற்றப்படாது. சரி, இப்ப நாம அடுத்த ஸ்டெப் என்ன, 3வது ஸ்டெப் விக்கு பதிலாக 2V அழுத்த வேறுபாட்டுடைய ஒரு மின்கலம் பிரதியிடப்படுகிறது. இப்ப நாம இந்த B, அதாவது இந்த விக்கு பதிலாக 2V ஒன்று போடப்போம். 2V போட்டோம்டா இப்ப ஒன்று V மாதிரி ஒரு பேட்டரி தானே, இப்ப கீழுக்கு 2V போட்டோம்டா வெளியீடாக இஞ்சால திசையில் ஒரு மின்னியக்க விசை வரும். அதாவது இஞ்சால திசையில் ஒரு மின்னியக்க விசை வரும். சோ வெளியில ஒரு மின்னியக்க விசை P. இப்ப இங்க இருந்து இலத்திறன் பாய், அப்போ ஒரு மலை என்ற ஒன்று இஞ்சால தட்டுல வந்து சேரு. அதனால் மைனஸ் Q டேஷ் என்று இஞ்சால மைனஸ் Q டேஷ் வந்துட்டா இஞ்சால என்ன வரும், பிளஸ் Q டேஷ் வரும். இங்க ஒழுங்கப்படுத்துறேன், இஞ்சால மைனஸ் Q டேஷ் வந்துச்சுட்டா இஞ்சால பிளஸ் Q டேஷ் வரும். இஞ்சால பிளஸ் Q டேஷ் வந்துச்சுட்டா அதனை ஒத்த மைனஸ் Q டேஷ் வந்து இஞ்சால தூண்டப்பட்டு, ஏன் இதனூடாக, அதாவது இது 2 கடுமையாகப்பட்ட கட்சிகளுக்கு வந்து ஏற்றம் வந்து மாறாது காணப்படும். சோ இங்க பிளஸ் Q டேஷ் வந்தா அங்கால மைனஸ் Q டேஷ் வருது. சோ இங்க ஆல்ரெடி ஆரம்பத்துல ஒரு மைனஸ் Q ஒன்று இருந்ததா, ஆல்ரெடி ஆரம்பத்துல ஒரு மைனஸ் Q ஒன்று இருக்கு. சோ அதனோட சேர்த்து ஒரு மைனஸ் Q டேஷ் வரப்போகுது. சோ இப்ப இந்தியால மைனஸ் Q டேஷ் இருக்கு, இந்தியால Q பிளஸ் Q டேஷ் இருக்கு. இப்ப நாம சமன்பாடுகளை யூஸ் பண்ண போறோம். இப்ப Q சமன் CV அழுத்தம் சமன், அதாவது V சமன் C தொடர்பை யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம இப்ப புதிய சுற்றுக்கு இந்த சமன்பாடை யூஸ் பண்ணுவோம். Q plus Q dash into C, Q dash into 2C சமன் 2V. நான் மொத்த அழுத்தம், அதாவது இந்த மொத்த அழுத்த வேறுபாடை சமன்படுத்துறோம். V1 plus V2 எழுதுமாண்டா, இവിടുത്തെ நாம என்ன செய்யறோம்டா, V1 plus V2 சமன் 2V இந்த சமன்பாட்டை யூஸ் பண்ண முடியும். இந்த V1 V2 பதிலாக இந்த பிறகு சரியா. இப்ப Q into C சமன் V நம்ம ஆல்ரெடி இந்த இடத்தோட சரியா. இப்ப இத 2ஆ பிரிக்கினா 2Q into 2C சமன் 2V என்று வரும் தானே. இந்த 2Vக்கு பதிலாக நான் இதை பிறகு போறேன். 2Q into C என்பதை இது போடுவோம். சோ இங்க 2Q into C போட்டு சுருக்கி எடுத்துனா Q dash சமன் 2Q into 3 வரும். இதை வச்சு இந்த தட்டில் இருக்கிற மொத்த ஏற்றத்தை காணலாம் இல்லையா. கண்டுமெண்டா இது வரும் QX சமன் Q plus Q dash. Q dash வந்து 2Q into 3 வரும். அதனால மொத்த ஏற்றம் வந்து 5Q into 3 வரும். Q சமன் CV தானே, VX சமன் QX into C என்று வரும். இப்போ QX வந்துட்டு என்ன 5Q into 3, இப்போ C என்றா C என்று வரும். நம்ம ஆல்ரெடி பார்த்தது Q into C சமன் V என்று. அப்ப இன்னும் இருக்கிற அந்த Q into C க்கு பதிலாக நான் V என்று போட்டா VX சமன் 5 into 3 V என்று ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் வந்து 2வது. 47வது பகுதி. வளிமண்டல உற்பத்தியின் முறையை V, V, 2V கனவளவுடைய A, B, C எனும் 3 அடைத்த அறைகளின் உள்ளேயே வளியின் தனியிறப்பதன் முறை X, Y, Z.
ஆகும். அறை ஏயில் வழியில் வழிபடு நிலை டி நோட்டா. ஒரு பியில் உள்ளவாறு கதவுகள் திறக்கப்பட்டு 3 அறைகளில் உள்ள வழி கடப்பதற்கு அனுமதிக்கப்படும் போது 3 அறைகளினதும் பொது வழிபாடு நிலை டி நோட்டாக இருக்கு. முதலாவது நாம பிடிவுள்ள சமன்பாடு. சரி, திணிவுக்கு சமன்பாடு, அதாவது தனியிறப்பதற்கு சமன்பாடு என்னன்னா தனியிறப்பது ஏ சமன் திணிவுக்கு கனவளவு. அதாவது தனியிறப்பது உண்மையிலேயே ஒரு நீராவிட அடர்த்தி தான் தனியிறப்பது. சோ திணிவுக்கு கனவளவு இருக்கும். இப்ப நமக்கு தனியிறப்பது என்னது ஏ அறையில எக்ஸ். இப்ப நமக்கு திணிவு தெரியும், அந்த திணிவு தெரியும் நம்ம எம்ஏ எழுதுறோம், கனவளவு. சரி, இப்ப எம்ஏ சமன் விஎக்ஸ் என்பது v(x) என்பது. அதே போல எல்டி vy என்பது எல்சி என்பது 2v(z) என்பது. சரியா? இதுதான் 3 அறைகள் நீராக தெரியும். இப்ப கதவுகள் திறக்கப்பட்டதன் பின் 3 அறைகளினரும் பொது வழிபாடு நிலை வந்து டி நோட். ஆரம்பத்துல ஏ அறையில் வழிபாடு நிலை டி நோட். அதே போல இதுல பொது வழிபாடு நிலை டி நோட். இப்ப 2 அறைகளோட வழிபாடு நிலை சமனண்டா அந்த 2 அறைகளினதும் தனியிறப்பதங்கள் சமன். அது டிரெக்டே. அது எப்படி வந்ததுங்கிற கன்செப்ட் எல்லாம் தேவையில்லை. வழிபாடு நிலை சமனண்டா அந்த தனியிறப்பதம் சமன் தியரி. சோ இங்க வந்து நாம ஏழு தனியிறப்பதங்க இந்த 3 அறைகளோட பொது தனியிறப்பதங்கள் சமப்படுத்த போறோம். வழிபாடு நிலை சமனங்கிறதால ஏ அறையிலையும் இந்த பொது அறையிலையும் அதாவது தனியிறப்பதம் சமனாக காணப்படும். அப்ப 7 தனியிறப்பதம் இல்லை எக்ஸ். இந்த 3 அறைகளோட சேர்க்கையை தனியிறப்பதம் வந்துட்டு மொத்தத்திலே மொத்த கணவாக. இப்ப எக்ஸ் அதாவது ஏபிசி திணிவை கண்டிருக்கோம். விஎக்ஸ் பிளஸ் v1 பிளஸ் 2vz. மொத்த கனவளவு இது v, இது v, இது 2. மொத்த கனவளவு 4v8. அப்ப இங்க நான் இங்க அழுத்த வேண்டாம். 4vx vx vy 2vz. இந்த vx இந்த vx மட்டுப்பட்டா 3vx சமம் vy பிளஸ் 2vz என்பது. x சமம் vy பிளஸ் 2vz 3v. 48. சீரான தடையுள்ள கம்பி வளையம் ஒன்று வெவ்வேறு புள்ளிகளில் வலது தொடர்பை வைக்கும் போது புள்ளி எக்ஸில் காந்தப்பாய அடர்த்தி மாறுபடுகிறது சரியாக வரைக்கும் வரைவு யாகும். என்ன வளையம் தெரியும்? எக்ஸ் வந்துட்டு இந்த வட்டத்துல மையம் இது ஒரு வட்டம். நம்ம வலது தொடுப்ப ஏன் படிப்படியா விசிடி திரும்பி ஏன்னு தொடங்குவோம். அதான் அந்த கேள்வி சொல்லுங்க. அதே போது எக்ஸ்ல அந்த காந்தப்பாய அடர்த்திய மாறுதான் கேள்வி. இது ஒரு விஷயம் கட்டாயம். முதல் பின்னோட்டத்துல மாறல் எவ்வாறு காணப்படுறா? உதாரணத்துக்கு இந்த வலது தொடுப்பு இங்க போட்டோம்னா தடை காணப்படும். ஒட்டுமொத்த இந்த சுற்றுல இருக்கிற தடை ஒட்டுமொத்தம் இந்த வரையத்துல காணப்படும். இது வருங்க இதுவும் வருங்க. அவங்க வழக்கு தொடர்பு ஏல போட்டோம்னா இந்த தடைதோ புரிஞ்சுக்கிறாங்க. சோ மின்னோட்டம் இதன் மூலதான் போகும். அப்ப தடை பூச்சியமாக இருந்தால இந்த ஏல தொடர்ந்தோம்னா மின்னோட்டம் வந்துட்டு முடிவிலியாக காண்போம். அதே நேரம் சீல போட்டீங்கன்னா தடை மேக்சிமமாக காணப்படும். உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோம், இந்த வழக்கு தொடர்பு சீல போ. இப்ப இதுல தடை 6 ஆகவும் இதுல தடை அதாவது மேற்பகுதியில அதாவது இந்த பிசிடிஏ தடை வந்து 3 6 இது வரை இது தடை. ஏன் 6 இல்லைன்னு 6 சமன் ரோ இல்லோ ஆர் சமன் ரோ இது ஏ ரோ மாறி. ஸோ 6 சமன் இல்லைன்னு இதுல வந்துட்டு இல்லைண்டா இது 3 இல்லாத அர்த்தம். ஏன் இது கால் வட்டம் இது முக்கால். ஸோ இதுக்கு நீங்க சமவெளி எழுதிங்கன்னா சுவராக 6 விட சிறிதாக ஆறையும் தடை நபரை எழுதுற வந்து சுவராக 6 விட ஒரே நம்பர் 2r/3.
அப்ப இந்த சமவெளித சமாந்தரமான காணக்கிட்டால சிறிய கணித பருமனை விட சின்னதாக தான் சமவெளி அதை நான் அணிஞ்சிருக்கேன். ஸோ மேக்சிமம் தடை வந்துட்டு சி கணக்கிட்ட வரும். ஸோ மேக்சிமம் தடை சி கணக்கிட்ட வருமெண்டா மினிமம் மின்னோட்டம் வந்து சி தான். அப்ப இப்ப நான் 30 புள்ளிகளுக்கு மின்னோட்டத்துக்கு வரைவு வரணுமெண்டா இப்ப இது ஏ ஆகாத இ இ இ ஏ இது மின்னோட்டத்துக்குரிய வரைவு. சரி. ஆனா காந்த பாயாடத்தை எவ்வாறு மாறுபடும் முதலாவது ஆர் சமநிலை ரோவில் ஓவர் ஏ என்று வருது. இப்ப ஆர் ஏ சமன் எல் என்று எல்லா ரோமையும் மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப நாம பி சமன் ஐயா சமன்பாடு இதை ஈவன் எழுதுவோம். சரியா? பி சமன் ஐயா சொல்லுவோம். ஐ சமன் ஐ1 சமன் ஈவன் உதாரணத்துக்கு இங்க நினைச்சா இதனோட பொறுத்த ஐ1 வந்து இதனோட பொறுத்த ஐ2 இல்லையா? ஐ1 சமன் ஈவன் இங்கு ஆறுன்னா வரும். ஸோ ஆறுக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ண போறேன்டா நேரு யோசனை தொடர்பான. ஸோ ஆறுக்கு பதிலாக நான் எல்ல யூஸ் பண்ண போறேன். எல் வந்து நெக்ஸ்ட் உதாரணத்துக்கு நான் மீல போட்டேன்டா எல் வந்துட்டு எஸ் சமன் ஆர் பி தாட்ல நிகழ்வு. ஸோ இந்த எஸ் இருக்கு வேணாம். அப்ப எஸ் போட்டா இந்த ஆர் தீட்டாக்கு வந்துட்டு உதாரணம் வந்துட்டு நான் வலுக்கு தொடுக்க தீர போட்டேன்டா இந்த தீட்டா யூஸ் பண்ணணும். அப்ப ஆக 360க்கு 2π தீட்டா எவ்வளவு? இதான் இந்த கோணம் தீட்டா ஆறு என்ன கழிக்கிறேன். நாம போடுற கோணத்து பாகையில போடுறா தீட்டான்னு போடலாம். நம்ம அந்த சமன்பாடு நம்ம போட வேண்டிய இதுல ஆரையன்ல போடலாம். ஸோ ஆரையன்ல மாத்துறதுக்கு இந்த கோவையை யூஸ் பண்ணணும். ஸோ இப்படி வருது. அதே நேரம் இப்ப காந்த பாயானது சமன்பாடு வளையத்தான் உருவாக்குவார். உதாரணங்களா இ சமன் நியூனோன் ஐந்து இது வந்துட்டு ஒரு முழு வட்டமாக இருந்தா சம்டைம்ஸ் ஒரு அரை வட்டமாக கால வட்டமாக இருந்ததா இது 360 பாதிகள். அதாவது முழு வட்டத்துக்கு வேண்டாம் 360 இவ்வளவு வேண்டாம் ஈட்டா பாவிக்கிற அந்த கடத்தியில எவ்வளவு காந்த பாயாளுக்கு இது வந்துட்டு என்ன வருது பி. பி பண்ண B1 சமன் mu naught E1 equals mu naught is 2R R 2 into 360 theta அது சார் theta into 360. அப்ப இந்த theta into 360 theta into 360 வெட்டுப்பேன். இதுவும் வெட்டுப்பேன். ஸோ புள்ளி mu naught E1 equals 4 6 வந்து இது வந்துட்டு I1 இது வந்துட்டு சொல்ல போறது இது வந்துட்டு பி வந்துட்டு மாட்டேன். சாரி அது 5 மாறுது 5 இது வந்துட்டு பி வந்துட்டு மட்டும். இப்ப நாம் அதே போல V2 பார்ப்போம். அதாவது இதனூட நாம வாரதை பார்ப்போம். இப்ப இதுக்கு என்ன வருது? இப்ப இதுக்கு I2 எடுக்க மாட்டான். I2 சமன் இப்ப இது தீட்டா வேண்டா இந்த கோணம் என்ன 360 தீட்டாவாக வரும். அப்ப அது சமன் E1 R 2/360 360 மைனஸ் தீட்டான்னு வரும். அதே போல நான் இந்த கோவை எழுதுனா V2 சமன் mu naught E1 into 2 R தர 2/360 தர
360 மைனஸ் ஈட்டா தர என்ன வரணும்? 360 மைனஸ் ஈட்டா இருக்கு 360 வரும். அப்ப இந்த 360 மைனஸ் ஈட்டா இங்க 360 இந்த 360 மைனஸ் ஈட்டா இங்க 360 வெட்டு கட்டுறது. இது வரும் என்னடா நியூ நோட் ஈவன் இருக்கு 4 R1 ரைட்டா. ரெண்டு காந்த பாயாளத்துல பருமச்சு சாப்பிட்டாங்க வருது. ஆனால் உதாரணத்துக்கு நான் இங்க வச்சேன் மின்னோட்டம் இவ்வாறு தான் போகுது. இவ்வாறு இதன் மூலம் இவ்வாறு இதனால உருவாக்கப்படுற காந்த பாயாளத்தின் திசை வந்துட்டு தளத்தை வெளிநோக்கி காணப்படும். அதாவது இவ்வாறு காணப்படும். இந்த I1 உருவாக்கப்படுறது. ஆனா I2 உருவாக்கப்படுறது உள்நோக்கி காணப்படுது. அதாவது தளத்தை நோக்கி காணப்படுது. I2க்கு வாரது உள்நோக்கி காணப்படும். இப்ப பருமன்ல சமன் ஆனா திசையில எதிரங்களுக்காக எந்த கீட்டாவிற்கும் காந்த பாயாளத்தி பூஜ்ஜியமாக, அதாவது விளையும் காந்த பாயாளத்தி பூஜ்ஜியம். நீங்க எவ்வளவுதான் வெற்றி என்றாலும் காந்த பாயாளத்தி பூஜ்ஜியமாக காணப்படும். ஆன்சர் வந்து 5வது ஆன்சர். 49வது சொல்லி உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு 20 நியூட்டன் திசையினால் பொருளை வடிவ பொருள் ஒன்று வழுக்குதலின்றி பொருளுகின்றது. பொருளின் திணிவு 4 கிலோகிராம் மற்றும் ஆரை 1 மீட்டர் ஆகும். சுழற்சி அற்று பற்றி சலத்திரத்திற்கால் 2 கிலோகிராம் மீட்டர் வர்க்கமாக இருந்தால் பொருளின் மீது குறிப்படும் உராய்வு விசை யார்? என்னடா தலை ஒண்ணு நாம 20 நியூட்டன் வழங்க போதும். இப்ப வழுக்குதலின்றி உருளுகின்றது ஒரு பொருள் வந்து உருளுகின்றது என்றா அர்த்தம் என்ன? அவடத்தை உராய்வு விசை தொழிற்படுறதா. இப்ப இங்க பொருள் வந்து எப்படி சுத்த போறோம்? அதாவது இந்த திசையில சுத்த போகும். இப்ப கீழ்புள்ளியில இயக்கத்தை கருதுனீங்கன்னா கீழ்புள்ளி வந்துட்டு இஞ்சால நகரப்பா, அதாவது அடிப்புள்ளி வந்துட்டு இஞ்சால நகரப்பா. ஆனா இப்ப உராய்வு பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? உராய்வு வந்துட்டு ஒரு பொருள் இயங்க எத்தனைக்கின்ற திசைக்கு எதிர் திசையெல்லாம் தொழிற்படும். உராய்வு இது இந்த புள்ளி வந்து சிந்தால இயங்க பாக்குறதுனால உராய்வு வந்துட்டு இப்ப தொழிற்படும். அதனால இப்ப மையத்துல இருக்கிற அந்த இதுக்கு ஒரு ஆர்குடல் ஒன்று இருக்கு. குறிப்பிட்ட ஒரு ஆர்குடல் விளைவு செய்தித்தானே விளைவு செய்திருக்கிறதால ஒரு ஆர்குடல் வந்து இதுல பிரிவு வந்து என்ன 4 கிலோ யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணுவோம்டா விளைவு என்ன 20 பிளஸ் எஃப் சமன் 4 7. இது என்ன வகையான இயக்கம் சார்ந்த போகை. அடுத்தது நாம சுழற்சி இயக்கம் சார்ந்த போகை பார்க்கலாம். இப்ப இந்த உராய்வால இந்தியால திசையில திருப்பம் வருது. அதாவது உராய்வுல இந்த திசையால் இந்தியால திசையில திருப்பம் வருது. இந்த உராய்வால அதுக்கு எதிர் திசையில திருப்பம் வருது. அப்ப விளைவில் திருப்பம் காணணும் எப்படி 6 மீட்டர். அப்ப 20 தர 1 நான் இந்தியால திசையில எழுதுறா 20 தர 1 சாயம் தர 1 சமன் IF சமன்பாடு யூஸ் பண்ணணும். I வந்து சமன் IF சமன்பாடு சொல்லுவோம். I வந்துட்டு 2 கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் தெரியாது. ஆல்பா வந்துட்டு என்ன நமக்கு தெரியும் A சமன் R ஆல்பா, அதாவது R ஆல்பா. அப்ப ஆல்பா சமன் A பை R இங்க வந்துட்டு 2 தான் A பை R R வந்துட்டு என்ன 1. அப்ப இது 2A அதாவது 20 மைனஸ் F சமன் 2A 20 பிளஸ் F 4A. இதை 2ஆல வகுத்தீங்கன்னா 40 மைனஸ் 2F சமன் 4A. இதையும் சமப்படுத்தலாமா? இதையும் சமப்படுத்தலாம். சரி, அப்ப 20 பிளஸ் F சமன் 40 மைனஸ் 2F 20 40 வரும். அப்ப 3F சமன் 20 F சமன் 20 நியூட்டன். ஆன்சர் வந்து 4. ஒழுங்கில் காட்டப்பட்டுள்ள செயற்பாட்டு விதியலாக சுற்றில் பெய்ப்பு அழுத்தமாக V1, V2 என்ற அழுத்த சைக்கிள் வழங்கப்படுகிறது. பயப்பு அழுத்தம் B0 ஆனது நேரம் D உடன் மாறுபடுவதை சரியாக காட்டும் வரைவு. கொஞ்சம் மறைவு வேறுபாடுகள் தந்திரி V1, V2 எவ்வாறு மாறுபடுகிறது என்பதை தந்திரியார்.
உதாரணத்துக்கு என்ன செய்ய போறாங்கடா, இந்த V2 V1 அப்படி மாறாம வச்சு V2 கூட போறாரு. இப்ப நான் உங்களுக்கு லேசா வளர்றதுக்கு நான் பெருமான போட்டு செஞ்சாடுறேன். உதாரணத்துக்கு நான் இது நான் ஒரு 7 வோல்ட் ஆகும், இது ஒரு 5 வோல்ட் ஆகும். சரியா, 7 வோல்ட் 5 வோல்ட் ரெண்டு சமதடையாக எடுப்போம். அழுத்த வேறுபாடுங்க, மொத்த அழுத்த வேறுபாடு 2 வோல்ட், மொத்த அழுத்த வேறுபாடு 2 வோல்ட். அப்போ சமதடை இருந்தால் ஒரு தடைக்கு குறுக்கே வர அந்த வேறுபாடு இருக்கு 1 வோல்ட்டாக அனுப்பட்டும். அப்ப 1 வோல்ட்டாக அனுப்பட்டும். அப்ப இப்ப அடுத்து 1 வோல்ட் வருது. அப்ப இங்க இருக்கிற அழுத்தம் என்ன ஆகும், இந்த அழுத்தம்னா இந்த மறைகைக்கு வர அழுத்தம். அப்ப V மைனஸ் எடுக்கலாம். அது V மைனஸ் வந்துட்டு 6 வோல்ட்டாக 5 சதம். இப்ப என்ன செய்ய போறாங்க, இந்த V2 அதிகரிக்க போறாங்க. இப்ப V2 அதிகரிக்க போறாங்க. இப்ப V2 அதிகரிக்கிறதா, இப்ப உதாரணத்துக்கு நான் இதை நான் 7 வோல்ட்டாக அப்படியே வெட்டி போட்டு V2 வரும் 6 வோல்ட் 6 வோல்ட் எடுத்துனா, இப்ப ஒரு தடைக்கு குறுக்கே இருக்கிற அழுத்த வேறுபாடு, அழுத்த வீழ்ச்சி அல்லது அழுத்த வேறுபாடு, மொத்த அழுத்த வேறுபாடு 1 வோல்ட். சமதடைங்கிறதால சமனாக தெரியும். அப்போ ஒரு தடைக்கு குறுக்கே 0.5 வோல்ட் வச்சு, அவ இதுக்கு குறுக்கே 0.5 வோல்ட் வரும். அவ இவட 6.5 வோல்ட். அப்ப நீங்க V2 கூட்ட கூட்ட இவடத்தை இருக்கிற அந்த அழுத்தம் என்ன நடக்குது, அழுத்தம் அதிகரிக்குது. அதாவது 6ல இருந்தது இப்ப 6.5க்கு அதிகரிக்குது. அப்ப இப்ப மறைய முடிய இடத்துல இருக்கிற அழுத்தத்தை அதிகரிக்க போறோம். அதாவது V மைனஸ் அதிகரிக்க போறோம். V பிளஸ் வந்து 0. செஞ்சு இது வந்துட்டு ஒரு நேர்மாறு விரியலாக்க சுற்றுங்கிறதால V மைனஸ் கூட்டினோம்னா வரையில அந்த விரியலாக வந்து மைனஸ் கூட. இப்போ ஆல்ரெடி ஒரு வரை பெருமானத்தான் காணப்படுது. இப்போ விரியலாக ஆல்ரெடி இவ்வாறு நான் ஒரு மாற்றம் செய்யல. இப்ப நாம V2 V மைனஸ் கூடு வந்ததால V2 கூடுற அதே வடிவத்துல இந்த விரியலாக்கப்பட்ட அந்த V0 கூடும். ரைட்டா? சோ இவ்வாறுதான் ஆன்சர் வந்து 4. இது வந்துட்டு ஒரு நேர்மாறு விரியலாக்க சுற்றுங்கிறதால நாம இந்த கொடுக்குற வளங்கள் வந்து பிளஸ் இருந்தா V0 வந்துட்டு மைனஸ் ஆக அனுப்பும். சோ ஃபர்ஸ்ட் இது மைனஸ் ஸ்டார்ட் ஆகும். சோ 4 தான்.